அப்படி போட என்டர்டைன்மெண்ட் சேனல் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் எம்என் பிரசன்னா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி. தீபாவளினா பலர் மனசுலயும் நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். தீபாவளி வந்துச்சா பயங்கரமான செலவுடா, தீபாவளினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, பட்டாசு வெடிக்கலாம், பலகாரம் சாப்பிடலாம் அப்படின்னு பலருக்கும் பல விதமான எண்ணங்கள் இருக்கும். நம்ம இந்த தீபாவளி உங்களுடைய மனசுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். உங்க மனசுல இருக்க என்னங்கிறத சொல்ல போறீங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். வரக்கூடிய தீபாவளி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சந்தோஷமா நினைக்கிறீங்களா இல்ல ஒரு செலவாவே நினைக்கிறீங்களா? செலவுதான், ஆனா சந்தோஷம் தான் செய்யணும். ஆனா இந்த போன வருஷத்து மாதிரி இந்த வருஷம் இல்ல. தொழில் மெட்டீரியல்லாம் விலையேறி போச்சு. ஜல்லி எல்லாம் 3500 ரூபாய்க்கு இறக்குறாங்க, இப்ப 6000 ரூபாய்க்கு இறக்குறாங்க. அதனால மக்கள்கிட்ட நாங்க விலை கூட வச்சு வாங்க முடியல. அதனால ரொம்ப சிரமமா இருக்கு. இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை நாங்க கொண்டாடி ஆகணும். ஆமா, கடன் வாங்கி தான் தொழில் நடத்துறது மாதிரி ஆயிட்டு பண்ணணும். அதே சமயத்துல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விலையேறின மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா எங்க தீபாவளி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளவுதானே? சந்தோஷம், வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். விழாக்கள் வரும்போது கொண்டாட்டமும் இருக்கும், செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த மாற்று இதுவும் இல்லை. ஆனா பழைய இதை கம்பேர் பண்ணும்போது இப்ப அந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் குறைவுதான் பார்க்க போனா. செலவீனம் அதிகமாகுது. செலவு அதிகம். தீபாவளி இருந்தாலும் எவ்வளவுதான் செலவா இருந்தாலும் இந்த தீபாவளியை கொண்டாடாம விட மாட்டாங்க. தீபாவளிக்கு உங்களுடைய கருத்து மக்களுக்கு எதனா ஒண்ணு சொல்லணும்னா இப்படி இருக்கணும். பொறுத்த வரைக்கும் பட்டாசு இப்போ ஓரளவுக்கு பயன்பாடு குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சிறுவர்கள் மத்தியில மட்டும் என்ன அதிகமா இருக்கலாம். அதுவுமே இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் இது மாசுபாடு இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக, காற்று மாசுபாட்டை தவிர்க்கிறதுக்காக பசுமை பட்டாசு சில இது வந்திருக்கு, அதை வெடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது தீபாவளிக்கு பட்டாசு வெடிங்க, தப்பு இல்ல, மாசு கோளாறு இல்லாம பசுமை பட்டாசா வாங்கி வெடிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தீபாவளி வாழ்த்து சொல்லிருங்க எல்லாருக்கும். அப்படி போடு என்டர்டைன்மெண்ட் யூடியூப் வாசகர்கள் அனைவர்களுக்கும் இனிய தீபாவளி. சமைச்சல இருந்தது 10 நாளைக்கு முன்னாடியே வெடி சத்தம் கேட்கும். இப்ப அவ்வளவுதான் குறைஞ்சிட்டு வெடி சத்தம்லாம். என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஆனா வெடி சத்தம் எல்லாம் குறைஞ்சிருச்சு, பயன்பாட குறைச்சிட்டாங்க, ஒரு ரொம்ப கொண்டாட்டம் எல்லாம் இல்ல. இப்ப நீ என்ன கொண்டாடலாம்? நீ எப்படிப்பட்ட வெடியெல்லாம் வெடிப்ப? என்ன டேய் வெக்கப்படாதடா, கேர்ள்ஸ் வேணா கேட்டுக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லு. உலக்க வெடி, அணுகுண்டு, உலக்க வெடியெல்லாம் வெடிப்பாரு. தீபாவளிய சிறப்பா கொண்டாட போறாரு. எப்படி நீ கீழே வச்சு கொளுத்தியா தூக்கி வீசுவியா? கீழே வச்சு வெடிப்பேன், சின்ன வெடியா தூக்கி வீசுவேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொளுத்தி எடுத்து போடுவாங்க மக்கள் பார்த்தாங்கன்னாக்கா. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெடிய சேஃப்டியா வெடிக்கணும். சரியா? வெடிய கொளுத்தி போடுறது, வெடிக்காத வெடியை எடுத்து மருந்து போட்டு கொளுத்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணனா என்ன ஆகும்? கை வெடிச்சு போயிடும், கை எரிஞ்சு போகும். சரி, ஓகே, தீபாவளி வாழ்த்துக்கள். நீ சொல்லிடு. அப்படி போடு என்டர்டைன்மெண்ட் சேனல் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீ என்ன மாதிரி வெடி வெடிப்ப? கேப்பு வெடிப்பியா? என்ன வெடிப்ப? பிச்சிலி வெடியா? பிச்சிலி வெடிய பிச்சு வீசிட்டு வரும் நம்மால. நீ என்ன வெடி வெடிப்ப? ஆனை வெடி வெடிப்பியா? ஆனை வெடி, யானை வெடிம்பாங்கல்ல, வெடிப்ப. எப்படி நீ சும்மா கொளுத்தி வீசுவியா இல்ல கையில கொளுத்தி தூக்கி வீசுவியா? சும்மா தான் கொளுத்த, கையில தூக்கி வீசலாமா வீசக்கூடாதா? வீசக்கூடாது. வீசுனா என்ன ஆகும்? கை வெடிச்சு போயிடும். வெடி வெடிக்காது, கை வெடிச்சு போடும். ஓகே, ரொம்ப அருமையா சொன்ன. தீபாவளிக்கு உன் சார்பில் எல்லாருக்கும் என்ன சொல்ல போற? கேர்ஃபுல்லா வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட் தம்பி, தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி, தீபாவளி வாழ்த்துக்கள். சொல்லுங்க. அதாவது செலவா சந்தோஷமா? செலவு சிக்கனமா பண்ணணும், செலவு சந்தோஷமும் இருக்கணும் மக்கள்கிட்ட. அதே நேரத்துல சிக்கனமா பண்ணணும், கவனமா வெடி அடிக்கிறது, பிள்ளைகளுக்கிட்ட கவனமா அறிவுரை சொல்லணும். அவ்வளவுதான். என்ன மனுஷன் அழகா சொல்லிட்டாங்க. செலவு இருக்குன்னு தான், சிக்கனமா பண்ணு, தீபாவளி சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதானங்க ஐயா? அருமை. தீபாவளியை பொறுத்த வரைக்கும் விபத்தில்லா தீபாவளியா மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் வீடு வீடா போய் அந்த பிள்ளைங்க இருக்கிற இடமா பார்த்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பட்டாசு வெடிக்கும் போது பெரியவர்களை அருகில் வச்சுக்கணும், எப்படி பட்டாசு வெடிக்கணும், எப்படி முறைகளை அதை அப்புறப்படுத்தணும், அந்த மாதிரி விஷயங்களை ஒரு நோட்டீஸாக பிரிண்ட் பண்ணி அந்த பெற்றோர்களுக்கும் சொல்லி பெற்றோர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.
அது பாதுகாப்பான தீபாவளி, விபத்தில்லா தீபாவளியா நடத்தணும், மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அங்க வீடு வீடா வீதி வீதியா போயிட்டு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது இப்ப நீங்க தீபாவளி எப்படி கொண்டாட போறீங்க? பட்டாசு எல்லாம் எப்படி வெடிச்சு சொல்லு, சும்மா பொதுவா சொல்லுங்க. பாதுகாப்பா வெடிக்க போறீங்க இல்லையா? எல்லாருமே சொல்லுங்க, உங்க ஸ்கூல் சார்பா எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? தீபாவளி வாழ்த்துக்கள் எப்படி சொல்லணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். அப்புன்னு வெடிக்கிறது தான் தீபாவளி அப்படின்னு நம்ம நினைக்கிறத தாண்டி அழகா கீழே வச்சு நம்ம நீளமான ஊதுபத்தியை வச்சு பட்டாசு வெடிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அளவான பலகாரத்தோட ஜாலியான பளபளப்புன்னு புத்தாடையோட பல சொந்த பந்தங்களோட அருமையா கொண்டாடப்படுறது தான் தீபாவளி. வருஷ வருஷம் எல்லாருமே அப்படிதான் கொண்டாடுறாங்க. எல்லாரும் வந்து சமமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இந்த தீபாவளியை கொண்டாடும்படி அப்படி போடி நடைமன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்என் பிரசன்னா. பாய்.